உங்கள ஒருத்தவங்க தர்மத்தை செய்ய முடியாத அளவிற்கு நீங்க ரொம்ப ஏழ்மையோடு நிற்கிறீர்கள் என்றால், உங்களுக்கே ஒரு தர்மத்தை செய்யணும், உங்களுக்கே ஒரு பித்ரா பொருளை தரணும், உங்களுக்கே ஒரு ஜக்காத்து தரணும் என்ற அளவிற்கு ஒரு பஞ்சத்தில் நீங்கள் வாடி போயிருந்தீர்கள் என்றால், நீங்கள் தர்மம் செய்யணும் என்று விருப்பப்பட்டீர்கள் என்றால், நீங்கள் தொழக்கூடிய ஒரு தொழுகை துஹா தொழுகை. அப்படி அவங்க அழகிய முறையில் வழிகாட்டி விட்டார்கள். நீங்க தர்மம் செய்யணும் என்பதை நீங்கள் விரும்புகிறீர்கள் என்றால் துஹா தொழுகை தொழுவிடுங்கள். துஹா என்றால் நாம் குர்ஆன் வசனத்திலே படித்திருக்கின்றோம். சிறு சிறு பிள்ளைகள் ஓடுவார்கள், என்ன முற்பகல் மீது சத்தியமாக என்று ஓதுவார்கள். இந்த துஹா என்று பொறுத்தவரையில அது காலையில ஃபஜருக்கு பிறகு சூரியன் உதித்ததிலிருந்து ஒரு 10 மணி ஒரு 11 மணி இதுவரைக்குள்ள இந்த இடப்பட்ட ஒரு நேரம் தான் துஹா என்று நமக்கு சொல்லப்படும். அந்த நேரத்தை நாம் தொழுவோம் என்றால் நமக்கு தர்மம் செய்த நன்மை கிடைக்கின்றது. எவ்வளவு பெரிய தர்மம் செய்த நன்மைனா, அப்படி அவங்க சொல்றாங்க, உங்கள் ஒருவர் மூட்டுகளுக்கு செய்யக்கூடிய தர்மம் என்று இருக்கின்றது. அப்படி செய்தீர்கள் என்றால் சதகா, அதுவும் ஒரு தர்மம் தான். தஸ்பீஹத்தின் சதகா, நீங்கள் சுப்ஹானல்லாஹ் என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தையும் சதகா தர்மம் தான். தஹ்மீதத்தின், நீங்கள் சொல்லக்கூடிய அல்லாஹ்வை பெருமைப்படுத்தும், அல்லாஹ்வின் புகழ் மன்னமாக சொல்லுகிறீர்களே அல்ஹம்துலில்லாஹ், இதுவும் சதகா தர்மம் தான். தஹ்லீலத்தின், நீங்கள் சொல்லுகின்ற ஏகத்துவ கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லுகின்றது கலிமா, இதுவும் ஒரு தர்மம் தான். தக்பீரா, நீங்கள் சொல்லுகின்ற ஒவ்வொரு தக்பீரும் அல்லாஹ் அக்பர் என்று அல்லாஹ்வை பெருமைப்படுத்தும் ஒரு தக்பீர், அல்லாஹ் எடுவது எவரும் கிடையாது, அல்லாஹ் தான் பெரியவன் என்று சொல்லக்கூடிய இந்த வார்த்தையும் சதகா, இதுவும் தர்மம் தான். வஅம்ருன் பில் மாரூஃப், நன்மையை ஏவுவதும் சதகா, இதுவும் தர்மம் தான். முன்கர், தீமையை விட்டு ஒருவனை தடுப்பதும், தீமையான காரியத்தை விட்டு ஒரு விஷயத்தை தடுப்பதும் சதகா, இதுவும் தர்மம் தான் என்று நபியும் சொல்லியிருக்கிறாங்க. இவ்வளவு அடுக்கிட்டு வராங்களே, இவ்வளவு விஷயத்தை நபி அவங்க சொல்றாங்களே, என்னென்ன சதகா சொல்றாங்க. நீங்க மூட்டுகளுக்கு செய்யணும், அதுவும் சதகா. சுப்ஹானல்லாஹ் சொல்லணும், அல்ஹம்துலில்லாஹ் சொல்லணும், லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லணும், அல்லாஹ் அக்பர் சொல்லணும். அதே போன்ற நல்லது நீங்க ஏவணும், தீமையை தடுக்கணும். இதெல்லாம் நபி அவங்க இவ்வளவு பட்டியல் அடுக்கி வைத்து இதுவும் ஒரு சதகா நபி அவர்கள் சொல்கிற இடத்துல அப்போ சொல்கிறாங்க, இதற்கெல்லாம் ஈடான ஒன்று இருக்கின்றது. இவ்வளவு விஷயத்தை நான் சொன்னேனே, இதற்கெல்லாம் ஈடான ஒன்று என்றால் அதுதான் நீங்கள் முற்பகல் நேரத்திலே தொழக்கூடிய 2 ரக்காத் துஹா தொழுகை. அந்த துஹா தொழுகை நாம் தொழுதோம்னா தர்மத்தை செய்ய நன்மை இருக்கின்றது.